ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார்வர்ட் ஐஏஎஸ். ஸோ இன்றைக்கி சில முக்கியமான அப்டேட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பேனர் 2026. ஸோ நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன்ஸ் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் நடக்குமா, குரூப் 2 குரூப் 4 நடக்குமா அப்படின்ற டவுட்ஸ் வந்து கேண்டிடேட்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து டிஎன்பிஎஸ்சி சேர்மன் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஆனுவல் பிளானர் பொதுவாக பார்த்தீங்கன்னா நவம்பர் எண்டு இல்லைன்னா டிசம்பரில் வரும். ஸோ கண்டிப்பாக வந்து ஆனுவல் பிளானர் வந்து நம்ம டிசம்பர் மந்த் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அதுக்கான கணக்கெடுப்பு வந்து போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி சேர்மன் வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தார். ஆனால் டிசம்பர் மந்த் நம்ம கன்ஃபார்மாக எதிர்பார்க்கலாம். சரிங்களா? நவம்பர் 2லேயே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதே மாதிரி குரூப் 2 குரூப் 4 எக்ஸாம்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ வேக்கன்சி வந்து எவ்வளோ நம்ம இப்போ வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் இயர் எலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னால ஸோ நம்ம குரூப் 2 குரூப் 4 கண்டக்ட் பண்ணுறதே வந்து கண்டிப்பாக பெரிய விஷயந்தான். பட் வேக்கன்சிஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லது. ஏன்னா இந்த வருஷம் வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வேக்கன்சிஸ் இல்லை. நம்ம குரூப் 4 வந்து 7,000 8,000 எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் பாதி தான் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி குரூப் 2 சொல்லவே தேவையில்லை, வெறும் 600 வேக்கன்சி தான் வந்து குரூப் 4 போட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து கூடும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து டேரெக்டாக சொல்லியிருந்தார் டிஎன்பிஎஸ்சி சேர்மன். ஏன் அப்படின்னா இந்த யூனிவர்சிட்டிஸ், கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் வந்து நான் டீச்சிங் பொசிஷன்ஸ்க்கு வந்து டிஎன்பிஎஸ்சி மூலமாக வந்து எடுக்க போகிறதா சொல்கிறாங்க. ஸோ அதனால் குரூப் 4ம் சரி குரூப் 2வும் சரி ஸோ இன்னுமே வந்து வேக்கன்சி வந்து கொஞ்சம் கண்டிப்பாக வந்து கூடும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஆனுவல் பேனரை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டிப்பாக வந்து டிசம்பர் மந்த் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ குரூப் 4 வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி அவங்க நோட்டிஃபிகேஷன் போட்டப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3000 சில்லற வேக்கன்சி போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 600 வேக்கன்சி கிட்ட கூட்டினாங்க. சரிங்களா? 600-700 வேக்கன்சி கிட்ட கூட்டினாங்க. இப்போது ஒரு 4000 சில்லற வேக்கன்சி வந்து இருக்குது. ஸோ இதுவுமே வந்து இன்னும் சில 100 வேக்கன்சிஸ் வந்து கண்டிப்பாக கூடும் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? ஏன்னா கவுன்சிலிங் வந்து இன்னும் டைம் இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து நம்ம வேக்கன்சி வந்து குரூப் 4 வேக்கன்சி நம்ம இன்னும் கொஞ்சம் சில போஸ்டிங்ஸ் வந்து கூடும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். அண்டு குரூப் 2 ப்ரிலிம்ஸ் ரிசல்ட், சரிங்களா? குரூப் 2 ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம அதுவுமே வந்து நம்ம டிசம்பரில் வந்து தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ எக்ஸாம் மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா மார்ச் அப்படின்ற மாதிரி டென்டேட்டிவாக சொல்லியிருந்தாங்க குரூப் 2 மெயின்ஸு. ஸோ அதனால் நம்ம குரூப் 2 ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்து தாராளமாக வந்து ஒரு டிசம்பர் மிட்டு இல்லைன்னா டிசம்பர் எண்டில் வந்து நம்ம குரூப் 2 ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். உறுதியாக வந்துடும். மெயின்ஸ் வந்து உங்களுக்கு டென்டேட்டிவாக மார்ச் மந்த் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மார்ச் மந்தில் வந்து குரூப் 2 மெயின்ஸ்க்கான எக்ஸாம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதனால் நெக்ஸ்ட் இயர் எலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து எதுவும் உங்கள் ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்லோ டவுன் பண்ணிடாதீங்க. ஸோ ஆனுவல் பேனர் கண்டிப்பாக நம்ம டிசம்பரில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கான வேகன்சிஸும் வந்து கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் கூடும். ஓகேவா? ஸோ உங்கள் ப்ரிப்பரேஷன்ஸை ஸ்லோ டவுன் பண்ணாமல் உங்கள் எஃபர்ட்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அண்ட் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், டிஎன்பிஎஸ்சி மட்டும் நம்பி இருக்காதீங்க. இப்போ ரயில்வேலையும் ஆர்ஆர்பிலையும் வந்து வேக்கன்சி போட்டிருக்காங்க. +2 குவாலிஃபிகேஷன் அண்ட் டிகிரி குவாலிஃபிகேஷனுக்கு வேக்கன்சிஸ் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 8000 வேக்கன்சிஸ் போட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. சரிங்களா? டிஎன்பிஎஸ்சி ரயில்வே சிலபஸும் கிட்டத்தட்ட சேம் சிலபஸ் தான். நீங்கள் அதுக்குன்னு தனியாக ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை. அண்ட் ரயில்வே எக்ஸாம்ஸில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து தமிழ்லேயும் நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம். ரயில்வே எக்ஸாம்ஸ் வந்து தமிழ்லேயும் எழுதிக்கலாம், அந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அண்ட் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப்பிங் சர்டிஃபிகேட் இல்லைனாலும் டைப்பிங் போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ரயில்வே எக்ஸாம்ஸில். ஸோ டிஎன்பிஎஸ்சி மட்டும் நம்பியிருந்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்க டிலே ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் மாதிரியே சேம் சிலபஸ் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸும் எழுதுங்க. ஸோ அதில் ஆர்ஆர்பி, சரிங்களா? ஆர்ஆர்பி என்டிபிசி நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி ரயில்வேல 8000 போஸ்டிங் எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து தாராளமாக நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ட்ஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ அதை பற்றி எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மதுரை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் கிளாஸஸ் ஆர்ஆர்பி என்டிபிசி கிளாஸஸ் வந்து மதுரையில் வில்லாபுரம்ல நம்ம சென்டரில் போயிட்டுருக்கு. ஆஃப்லைன் கிளாஸஸ் அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி எதுவும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் கான்டாக்ட் நம்பர் இருக்குது, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கேளுங்க. டீட்டெயில்ஸ் வேணுன்னா கேளுங்க. அதுபோக அதர் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆன்லைன் கைடன்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸுக்குமே வந்து அந்த கான்டாக்ட் நம்பரை வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கு லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி குவாலிஃபிகேஷனுக்கு நவம்பர் 20 லாஸ்ட் டேட்டு, +2 குவாலிஃபிகேஷனுக்கு நவம்பர் 27 லாஸ்ட் டேட். ஸோ அதுக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.